ஹீரோவை ஹோண்டா வந்து ஏமாத்திருக்காங்களா? ஹோண்டா வந்து ஹீரோக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் வில்லத்தனமாக தான் வேலை பார்த்துருக்காங்க. பிரைசிங்கில் வந்து ஏன் ஹோண்டா எப்பயுமே சொதப்புறாங்க? ஹோண்டாவோட பெரிய பிரச்சனையே பிரைஸ் தாங்க. ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஏன் ஹோண்டா எல்லாருக்கும் பிடிக்கும்? என்னதான் பைக்கே லான்ச் பண்ணலனாலும் ஃபேன்ஸ் மட்டும் குறைய மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்து ஹோண்டாலாம் வேற லெவலுங்க. ஒரு ஃபேர்டு வெஹிக்கிள் டிசைனில் ஃபஸ்ட்டு கரிஷ்மா தான் லான்ச் ஆச்சு, அதுவும் ஹீரோ ஹோண்டாவோட காம்பினேஷனில். சிபிசி பற்றி சொல்லவே தேவையில்லை. CD100 ஒரு ஐகானுங்க, அதுக்கு டவுட்டே இல்லை. 4 ஸ்ட்ரோக் மோட்டர் சைக்கிள்ஸ்னாலே ஜாப்பனீஸ் தாங்க. சில விஷயங்கள் ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ்னால மட்டும் தாங்க கொடுக்க முடியும். ரிஃபைன்மெண்ட், ஸ்மூத்னஸ், இன்ஜினுடைய ரொம்ப சில மோட்டர் சைக்கிள்ஸ் தாங்க CBR 250R பக்கத்தில் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஹோண்டா எப்பயுமே திடீர்னு காணாம போயிடுவாங்க. 10 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து எட்டி பார்க்குறாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆனால் இப்போது 10 வெஹிக்கிளை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. லான்ச்சஸ் உண்மையிலே நடக்குமா? அந்த வெஹிக்கிளை லான்ச் பண்ணுவாங்களா? ஒரு பயம் கலந்த நம்பிக்கை தான் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரைசிங் பண்ண போகிறாங்கன்னு. எப்படியும் சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் ஓரமாக ஒரு நம்பிக்கை இருக்குது, ஃபேன் ஃபாலோவர்ஸும் நிறைய இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹோண்டாவோட சரித்திரத்தை கொஞ்சம் அலசி பார்ப்போமா? ஹோண்டாவை பற்றி தரமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஹோண்டா பற்றி நிறையவே வந்து இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தி கராஜ் மோட்டரிங் மூலிமா உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். நாட் ஒன்லி ரிவ்யூஸ், ஒரு மேனுஃபேக்சரரோட பைக்ஸ், கார்ஸ், அதோடைய இன்சைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த பாட்காஸ்ட் சீரீஸ் மூலிமா உங்களோட நிறைய பகிர்ந்துக்க போகிறோம். இந்த சீரீஸில் என்னோட சுரேந்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சுரேந்தர் இஸ் அகெயின் அனதர் ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிஸ்ட். அவர் ரொம்ப வருஷமாகவே ஆட்டோமோட்டிவ் ஜேர்னலிசமில் நிறைய ஆர்டிகல்ஸும் வீடியோஸும் அண்ட் அவருக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ரோட்ஸ் அண்ட் ரெவ்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவர் நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்டும் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அகெயின் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. கராஜ் மோட்டரிங் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சு தான் பார்ப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி XBHP அண்ட் மோட்டர் விகடனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ த கராஜ் மோட்டரிங் அப்படிங்கிற ஒரு மீடியா சேனலில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வாங்க பாட்காஸ்ட்டில் போகலாம். இந்த பாட்காஸ்ட்டில் என்ன டாபிக், எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஹாய் சுரே. ஹாய் ஹாய் ஹலோ. இந்த பாட்காஸ்ட்ல ஹோண்டாவோட லான்ச்சஸ் பத்தி தான் பேச போறோம். அதுவும் ரீசெண்டா நடந்த லான்ச். அந்த லான்ச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஹோண்டா இப்போ ரீசெண்டா ஒரு 2 வீக்ஸ் ago 10 நியூ மாடல்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு மாடல் ஷோகேஸ் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். பட் அட் அ டைமில் வந்து 10 நியூ மாடல்ஸ். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் வந்து இந்த டீசர் கேம்பெயின்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் மாதிரி பெருசாக பண்ண மாட்டாங்க. லைக் ஒரு 2-3 வீக்ஸ் 4 வீக்ஸ் லாங் டீசர் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு கடைசியில் வந்து போட்டு உடைப்பாங்க பெரிய ஈவெண்ட்டில். அப்படி இருக்கும். பட் ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் அப்படி இல்லை. நமக்கு அந்த வண்டி லான்ச் ஆகுதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் தெரிய வரும். எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வரும். இன்வைட் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அது என்னென்னு கடைசி வரைக்கும் தெரியாது. அது சில சமயம் வந்து ரொம்ப சப்பையான லான்ச்சஸாக போகும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பல வருஷமா கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு வண்டியாக இருக்கும். ஹோண்டா யூஸ்வலாக சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு வைங்களேன். பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 10 நியூ மாடல்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். அவங்க காமிச்ச 10 மாடலை வந்து லான்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய மச் ஆன்டிசிபேட்டட் மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸும் இருக்குது. அதனால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா தெரியுது ஹோண்டாவை பற்றி. கரெக்ட் தான். ஹோண்டா கிட்ட இருந்து லான்ச்சஸ் எதிர்பார்க்குறதே வந்து பெரிய புதுராக தான் இருக்கும். பட் ஹோண்டா அப்படின்னு சொன்னாலும் இல்லை வந்து ஒரு லான்ச் நடக்க போதுனாலும் மக்கள் மத்தியில் அதுக்கான ஒரு வரவேற்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. ஹோண்டா அப்படின்னாவே மக்கள் வந்து நம்புறாங்க. அது எதனால நினைக்கிறீங்க? ஹோண்டா அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ்க்கு அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து பல வருஷமா இருக்குங்க. எதனால? அது மெயின் வந்து அவங்க இத்தனை வருஷமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரஸ்டபிலிட்டி. இப்போ குளோபலில் பார்த்தீங்கன்னா ஹோண்டாக்குன்னு தனி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஆமாம், ஹோண்டாக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ்னாலே ஈவன் யமஹா கூட எடுத்தோம்னா தனி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த 2 பிராண்ட் என்னதான் வந்து இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்ல கம்பீட் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஸ்டில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளான பேக்கேஜில் எப்பவுமே கொடுத்துருக்காங்க, பல வருஷமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மெயின் காரணம். ரிஃபைன்மெண்ட் சொல்லலாம், ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபியூல் எஃபிஷியன்சி சொல்லலாம். அது இல்லாமல் ட்ரஸ்டபிலிட்டி ஆஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து சர்வீஸ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பல வருஷமாக அதெல்லாமே வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் பில்ட் பண்ணுற விஷயம் கிடையாது. அதில் பல டெக்கேட்ஸில் பில்டான விஷயங்கள். அதோட நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் முன்னாடி நிறைய 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் தான் இருந்தது அண்ட் ஹையர் சிசி வெஹிக்கிள்ஸ் தான் இருந்தது. அப்போது 4 ஸ்ட்ரோக்கை கொண்டு வந்து
மைலேஜ் ஓரியன்டாக இந்தியன்ஸை வந்து இந்தியனோட மைண்ட் செட்டையே மாற்றினது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அதில் ஹோண்டாக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. CD100லாம் வந்து பார்த்துருப்பீங்க. CD100 வந்து எவ்வளோ மைலேஜ் தரும். இப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லிட்டருக்கு அப்போவே 80 எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஈஸியாக கிடைக்கும். 80+ ஈஸியாக கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு 4 ஸ்ட்ரோக் வந்து அதிகமாக இந்தியாவில் ரொம்பவே பெனட்ரேட் பண்ண ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் ஹோண்டா வந்து டாப் செல்லிங்கில் வந்து ஹோண்டா தான் இருக்குங்கிறதுக்கு காரணம் வந்து ஸ்ப்ளெண்டர் கொடுக்குற மைலேஜ், அந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். கண்டிப்பாக. அப்புறம் இந்தியா ஒரு சீரியஸான மார்க்கெட் அப்படின்ட்டு எடுத்துக்க எல்லாரும் குளோபலுக்கு எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சதும் வந்து இந்த மாதிரி 4 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள்ஸ் தான். ஏன்னா ரொம்ப லோ கெப்பாசிட்டி மோட்டர் சைக்கிள்ஸ்ல இருந்து ஓரளவுக்கு ப்ராப்பரான இன்ஜின் கியூபிக் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுக்கு இந்த செக்மெண்ட் வளர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரான்ச்சுன்னு சொல்லலாம். எஸ் அஃப்கோர்ஸ் மற்ற பிரான்ச்சும் இருக்காங்க, பட் இவங்களுக்கும் வந்து முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் என்னதான் மைலேஜ்னு சொன்னாலும் ப்ரீமியம் செக்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீமியமான பைக்கை லான்ச் பண்ணதும் ஹோண்டான்னு சொல்லலாம். ஆனால் அப்போ வந்து ஹோண்டா இல்லை, ஹீரோ ஹோண்டாவா அப்படின்னு வந்து ஒரு காம்பினேஷனாக தான் இருந்தது. ஹீரோ ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா CBZ 1999 வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு ரெவல்யூஷனரி பைக் அது. அவங்களுடைய ஆட்ஸும் சரி, நார்மலாகவே ஜாப்பனீஸோட ஆட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுசுகி சாமுராய், நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி சுசுகியில் ஆரம்பிச்சு ஜாப்பனீஸ் யமஹா ஆரம்பிச்சு இப்போ ஹோண்டாலையும் அவங்களுடைய ஆடோடைய அந்த யுக்தியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி CBZ இருந்தது. இப்போ CD100 இல்லை CBZனால வந்து இப்போ நீங்கள் ரொம்ப பழைய வண்டி யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து சும்மா நிறுத்திக்கிறத பார்த்தாலே வந்து அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வருங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அது பாஸ்ட்டை வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம பண்ண நிறைய விஷயங்களை ரிமைண்ட் பண்ணோம். ஆனால் ஹோண்டா வந்து அதை பர்டிகுலராக யூட்டிலைஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு மொமெண்டம் யூட்டிலைஸ் பண்ணல. மெயினாக வந்து இந்த மில்லேனியம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 2000s அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணல. ஜஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலை பெருசாக. எக்ஸாக்ட்லி. இதில் குறிப்பாக சொல்லணும்னா 2001 வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் வந்துச்சு. பல்சர் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது. CBZ தான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த டைமில் பல்சர் வந்து 150cc அண்ட் 180cc 220cc அந்த ரேஞ்சில் வந்து எல்லாரையும் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி வந்து 2005 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் Yamaha FZ அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் டயரோட ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்தாங்க 2008. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R15 அதே இயரில் 2008 வந்து லான்ச் ஆச்சு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா கிட்ட இருந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளும் வரவே இல்லை. அவங்க அந்த காலகட்டத்தில் வந்து பைக்குன்னு கூட போல, ஸ்கூட்டர்னு நின்றுக்கிட்டாங்க. ஆக்டிவான்னு போயிடுச்சு. ஸோ அப்போவே வந்து ஆக்டிவாவோட ப்ரெசன்ஸ், ஆக்டிவாவோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாலும் மற்ற செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆர் லெத்தார்ஜிக்காக விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நம்ம சொல்ல போனால். மெயினாக இந்த காலகட்டத்தில் தான் பஜாஜ், டிவிஎஸ்ன்ற இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து அந்த இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஈவன் Yamaha கூட யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் செக்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஃபேட் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் ஆகட்டும், அது ரெண்டையும் வந்து இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீரோ அண்ட் ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த டைமில் தான் வந்து ஹீரோவும் ஹோண்டாவும் பிரிஞ்சாங்க 2011. அது ஒரு பெரிய விஷயம், அது பிரிஞ்சது. ஆமாம். ஸோ அதை பிரிஞ்ச அப்புறம் தான் ஹோண்டா ஒருவேளை ஒரு பயங்கரமான தந்திரக்காரரோ அப்படின்னு எனக்கு வந்து இப்போ தோணுது. இந்த காரணம் என்னன்னா 2000 2010 வரையுமே ஹீரோக்கு எந்த பெரிய இன்ஜின்ஸுமே அவங்க தரல, கரிஷ்மாவை தவிர்த்து. 2003 வந்து கரிஷ்மா லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 220cc மேல எந்த புது R&D அவங்க வந்து ஹீரோக்கு கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இன்டர்நேஷனல் அவைலபிளா இருந்த நிறைய பைக்ஸை வந்து உள்ள கொண்டு வரவே இல்லை. இப்போ வந்து அது வந்து எனக்கு இப்போ பார்க்கும்போது ஹீரோக்கு ஏதோ ஹோண்டா பிட்ரேல் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த ஹிஸ்டரியை வந்து நம்ம புரட்டி பார்த்தோம்னா வந்து நிறைய அதுக்குள்ள இருக்கிற ஓட்டையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது வந்து தெளிவா தெரியும். அதாவது ஹீரோக்கு அவங்கள பொறுத்து சிம்பிளி சொல்ல போனால் வந்து ஜஸ்ட் ஒரு நேம் சேக்கு தான் அவங்க வச்சிருந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. அது மெயினாக அந்த 2000 2010 அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். ஏன் இதை நம்ம சொல்கிறேன் அப்படின்னா 2010 எண்டில் 2011 ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பிரிஞ்சாங்க. உடனே 250 CBR 250R வந்து ஹோண்டா வாட்டர் மோட்டர் சைக்கிள், எப்பேற்பட்ட மோட்டர் சைக்கிள்ங்க. அதாவது அப்படியே என்ன கேட்டால் நம்ம இந்தியன் ஆட்டோமோட்டிவ் ஹிஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு மோட்டர் சைக்கிள்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ அந்த செக்மெண்ட்ங்கிறது வந்து ரொம்ப புதுசு இந்தியாவுக்கு, ரொம்ப புதுசு. அதை மெயின் ஸ்ட்ரீம் பண்ணது வந்து இவங்க தான். அந்த ஒரு குவார்டர் லிட்டர் செக்மெண்ட்டை வந்து அந்த CBRன்ற நேம் ஆல்ரெடி எல்லாருக்குமே CBRன்ற நேம் தெரியும். பட் இந்தியாவில் வந்து ப்ராப்பராக வந்து இறக்கி ப்ராப்பராக அதை வந்து விற்றாங்க. பட் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் கேப் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப சினிக்கலான ஒரு விஷயம். கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 250cc லேர்னர் பைக்காக இருக்கும். A2 செக்மெண்ட் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்.
அப்புறம் 650s போவாங்க, 1000s போவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 150cc 100cc 110cc இருந்தது, 220 வரையுமே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு R15 ஃபேர்டு வெஹிக்கிள், அதுதான் ரொம்ப பிரதானமாக நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து கவர் பண்ணியிருந்தது. ஒரு 250 தான் வந்து மேஜராக ஒரு அப்கிரேடாக, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும், ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட இந்த பைக் வந்து சொல்ல போனால் ஒரு லிட்டர் கிளாஸ் மோட்டர் சைக்கிளுக்கு வெளியே எப்படி மவுஸ் இருக்குமோ அது வந்து இந்த 250 இருந்துச்சு, சிபிஆருக்கு இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் ஹோண்டாக்கு இந்த பெருமை வந்து சேரும். பட் அதுக்கு முன்னாடி அதே அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜாப்பனீஸ் யமஹா தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அப்போ வந்து ஃபேர்டு வெஹிக்கிள் வரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 2000s ஹோண்டா மோட்டர் சைக்கிள்ஸே கொண்டு வராமல் இல்லை, கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீஸ்ட்ரெயின்டாக இருந்துச்சு. எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஷைன் வந்துச்சு, யூனிகார்ன் வந்துச்சு, இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் மோர் ஆஃப் ஒரு ரிலாக்ஸ்டான கம்ஃபர்ட் பேஸ் பண்ண ஒரு மாஸ் மார்க்கெட் மோட்டர் சைக்கிள்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் யூனிகார்ன் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அதாவது அப்போ தான் அவங்க மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொண்டு வராங்க. அதை கொண்டு வந்தப்போ மார்க்கெட்டில் வந்து இடுப்பு வழியே வராது இந்த பைக் ஓட்டினா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங் வந்து போச்சு. ஆனால் அது ஒன்றும் அந்தளவுக்கு உண்மை கிடையாது. லாங் ரன்ல வந்து இப்போ எல்லா வண்டியுமே இப்போ வந்து மோனோ சஸ்பென்ஷன் தான். மோட்டர் சைக்கிள் நம்ம யோசிச்சாலே மோனோ ஷாக் தான் உங்களுக்கு. ஆனால் அப்போ அது ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக வந்து நல்லா போச்சு. ஆனால் நான் குறை ஒன்றும் சொல்லலை, யூனிகார்ன் இஸ் வெரி குட் மோட்டர் சைக்கிள், ஸ்டில் ஒன் ஆஃப் தி டாப் செல்லர்ஸ் அது. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 10 years கேப்புங்க. 2000 ஒரு மாதிரி பிரதானமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிபிஆர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐப்பு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இந்த யூனிகார்ன், ஷைன் இந்த மாதிரி ஆக்டிவா இப்படியே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 தான் CB350 அப்படிங்கிற ஒரு ஹைனஸ் அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து ஹோண்டா லான்ச் பண்ணுறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாகவே இருந்தது ஹோண்டா சைடில் இருந்து. இதுக்கு நடுவில் 150R அப்படிங்கிற சிபிஆர் 150Rயும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அதையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்டன்னர் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய ஃப்ளாப்பான மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. சரி, அவங்க அதான் பாருங்களேன், ஒரு நல்ல பாத்தில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆகிடுவாங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க மார்க்கெட்ல இருந்து. எனக்கு இந்த 10 புது மோட்டர் சைக்கிள்ஸ் காமிச்சது எனக்கு இதெல்லாம் தான் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு சொல்ல போனால். ஆமாம், எக்ஸாக்ட்லி கரெக்டாக சொன்னீங்க. நான் இந்த 10 மோட்டர் சைக்கிள் அவங்க காமிக்கும் போது நான் எக்ஸைட் ஆகலை. நான் ஏன் எக்ஸைட் ஆகலைன்னா, நாட் ஒன்லி ரெகுலர் செக்மெண்ட்ஸ், ப்ரீமியம் செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பைக்கை உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு 650cc கொண்டு வந்து லான்ச் பண்ணுறோன்னுவாங்க, அப்புறம் திடீர்னு டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சிகேடி ஆகும், சிபிஓ ஆகும், மாறி மாறி. ஆமாம், நமக்கே வந்து இது வந்து சிகேடி ஆகுமா இல்லை வந்து சிபிஓ தான் வருமா, திடீர்னு ப்ரைஸை வந்து ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. அதுக்கு பெரிய உதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா CB300 50,000 55,000 கிட்ட வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கினவரோட அந்த ஒரு வழி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு. கண்டிப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஏன் ஹோண்டா கிட்ட ரொம்ப மோசமாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும்? ஹோண்டா கிட்ட அதுதான் எனக்கும் புரியல. ஏன்னா மார்க்கெட்டில் புதுசாக வந்து பிராண்ட்ஸ் கூட நல்லா ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா ரொம்ப ஒரு ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனான ஒரு விஷயம், அது ஓப்பன் சீக்ரெட்னு சொல்லலாம். ஆனால் ஹோண்டா இத்தனை வருஷமாக இருந்தும் அந்த ப்ரைஸ்னு ஒரு விஷயத்தில் எப்போவுமே சொதுப்புறாங்க. ஈவன் இப்போ அவங்க லான்ச் பண்ண எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 300F அந்த மாதிரி தான், அது ஒரு டீசெண்டான மோட்டர் சைக்கிள். பட் ஸ்டில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லைங்க. அந்த செக்மெண்ட்டில் எவ்வளவோ நல்ல மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு 5 மோட்டர் சைக்கிள் இருக்குது அந்த செக்மெண்ட்டில் பிக் பண்ணுறதுக்கு. நான் 300 to 400cc செக்மெண்ட்டில் நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணாங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. பட் ஏன் அவங்க செய்கிற தப்புலேருந்து லேர்ன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. எக்ஸாக்ட்லி. அதோட மாஸ் மார்க்கெட், அதாவது வாக்கின்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு ஷோரூமுக்கு. ஆல்ரெடி ஆக்டிவாக்காக உள்ள வந்து மக்கள் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்த விட்டுட்டு பிக் விங் அப்படிங்கிற தனியாக ஒரு டிவிஷனை வந்து ஆரம்பிச்சாங்க. கேட்டால் அது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வந்து 350cc மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நல்ல மோட்டர் சைக்கிள் CB300R ரொம்ப நல்ல மோட்டர் சைக்கிள். பட் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ கிடையாது. இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த ரோட்ஸ்டர் இல்லை. பட் இப்போது பிக்விங்கில் என்ன மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கே பெருசாக தெரியல. ஏன்னா எந்த வண்டி ஸ்டாக் இருக்குது, எந்த வண்டி ஸ்டாக் இல்லை, எந்த வண்டி CBR இருக்க போகுது, CKDR இருக்க போகுது, புதுசாக என்ன வரப்போகுது, மேபி கோல்டு விங் அந்த மாதிரி அல்ட்ரா ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்ஸ், ஃபயர் பிளேட் அந்த மாதிரி இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஓகே, ரொம்ப கஸ்டமர்ஸ் வந்து வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மோட்டர் சைக்கிள்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். இதில் என்னென்னா CBU-வாக வருது அப்படின்னா ஒரு ஒரு பையர் வந்து அவருக்கு இது வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, எனக்கு ஹோண்டா தான் வேணும்னாருன்னா அவர் போய் புக் பண்ணுறாரு. CBU-வா உள்ளே கொண்டு வராங்க, கொடுக்குறாங்க. அதுக்கான ஒரு அவுட்லெட்டாக வந்து பிக்விங் இருக்குது. பட் ஒரு கேஷுவலாக ஒரு வாக்கின் பண்ணி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை டெஸ்ட் ரைட் பண்ணி ஒரு பைக் வாங்கலாம்னு நினச்சா, ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கலாம்னு நினச்சா அது வந்து அந்த இடத்துல நடக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரையும் இவ்வளோ
பிரச்சனையை நம்ம பேசினாலும் இன்றைக்கும் அந்த ஹோண்டாக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க ரொம்ப ரிலையபிளாக ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்து ஹோண்டாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட். நானுமே ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வரையுமே அவங்க லான்ச் பண்ண எந்த மோட்டார் சைக்கிளுமே அந்த இன்ஜின் வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை இந்த இன்ஜினில் வந்து எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஃபெயிலருமே ஹோண்டா வந்து இப்போ வரையும் தரல. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸோ. கண்டிப்பாக அவங்களோட பெரிய ப்ளஸ் வந்து அவங்க இன்ஜின் அண்ட் ரிஃபைன்மெண்ட். நீங்கள் யார் ஹோண்டா பற்றி கேட்டிங்கனாலும் அதுதான். இது வந்து ஹோண்டா 2 வீலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹோண்டா கார்ஸ்க்கு வந்து சொல்லலாம். ஆமாம், இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒன்றுமே கிடையாது. கார்ஸில் பார்த்தாலும் சிட்டி இருக்குது, எலிவேட் இருக்குது, அவ்வளோதான். 3 வச்சு தான் அவங்க ஷோரூமே நடத்திக்கலாம். ஆமாம், ஆக்சுவலி இது அதில் 2 சிடான் செக்மெண்ட்டே வந்து இப்போ ஆல்மோஸ்ட் டெட் இந்தியாவில். அப்போ வந்து அதை 2 வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட லாயல் கஸ்டமர் பேஸ் அதை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கார் சைடு மட்டும் இல்லை, இப்போ ஆக்டிவா எடுத்துகிட்டு இல்லை ஒரு ஆக்டிவா ஷைனு யூனிகார்ன் இந்த மாதிரி ரொம்ப டாப் செல்லர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து நத்திங் அப்படின்ற மாதிரி தான் ஹோண்டா போர்ட்ஃபோலியோவில். ஏன்னா ஆக்டிவாவோட இம்பாக்ட் அவ்வளவு அதிகங்க. ஆக்டிவா வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ CB350 ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சேல் போயிட்டுருக்கு. முக்கியமாக ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான காம்படிஷனாக வராங்க. 350cc செக்மெண்ட்டில் ஒரு ரெட்ரோ பைக் ஸ்டைலில் வந்து அவங்க இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 10 மோட்டர் சைக்கிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அன்வீல் பண்ணியிருக்காங்க. லான்ச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அது என்ன டேட்ஸ்ன்னு எனக்குமே குழப்பமாக இருக்குது. இன்னும் பெருசாக வந்து லான்ச் ஸ்பெசிஃபிக்கான லான்ச் டேட் ஒரு டைம்லைன் சொல்லியிருக்காங்க. இது இவ்வளோ மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி ஒவ்வொரு சில மோட்டர் சைக்கிள்ஸோட மெயின் டீடைல்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, ஹோண்டா கிட்ட நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அதே மாதிரி நெகட்டிவ்ஸும் இருக்குது. அதை தான் இப்படி பண்ணால் நம்ம பேசணும். ஆனால் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த 10 வெஹிக்கிளை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு எதெல்லாம் வந்து ஆப்டாக இருக்கும், உண்மையிலே அதெல்லாம் ஒர்த்தான லான்ச் தானா? ஆக்சுவலி ரொம்ப ப்ராடரான ஒரு டைம்லைன், லான்ச் டைம்லைன் மட்டும் இல்லை, செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மோட்டர் சைக்கிள் இருக்கிற மாதிரி வந்து இருக்காங்க. அதாவது அட்வென்ச்சர் டூரிங் செக்மெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்புறம் மெயினாக ராயல் என்ஃபீல்டு SD இந்த ஸ்பேஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு ரெட்ரோ தீம் மோட்டர் சைக்கிள்ஸ் டார்கெட் பண்ணுறாங்க. ரெபல் அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹையர் அப் நம்ம போகலாம். மெயினாக ராயல் என்ஃபீல்டோட ஸ்பேஸ் அந்த 650cc ஸ்பேஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி, இந்த 500 to 600cc அந்த ரேஞ்சை டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து கொண்டு வராங்க. அப்புறம் அவங்களோட EV ரேஞ்சையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி அந்த 10 மோட்டர் சைக்கிள்ஸ் 3 வந்து ஆல்ரெடி இருக்கிற CB350 ரேஞ்ச் இருக்குல்ல, அதோட அப்டேட். ஸோ அதை நம்ம விட்டுருவோம். மீதி இருக்கிற 7 மோட்டர் சைக்கிள்ஸாக வந்து மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 7ல் வந்து 2 அட்வென்ச்சர் மாடலு, பேசிக்காக வந்து ஒன்று ரேலி டைப், இன்னொன்று வந்து ஒரு சிம்பிள் டைப். அது வந்து ஹோண்டாவில் இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட். அது வந்து ஒரு XRE அந்த ஸ்டைலில் இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ், ஒரு ஆஃப்ரிக்கா ட்வினோட சின்ன வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அது வந்து டூவல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர்ஸ் மாதிரி இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா டூவல் ஸ்போர்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் மாதிரி தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி பஜாஜும் இப்போ ஒரு டூவல் மோட்டர் சைக்கிள் டூவல் ஸ்போர்ட் செக்மெண்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் KTM வந்து பார்த்தீங்கன்னா 390 SMC-R வந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து இனி பூமாக இருக்க சான்ஸ் இருக்குது. மேபி ஹோண்டாவும் வந்து அதை டார்கெட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அதோட இப்போ வந்து ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து 160cc ADV E85 எனேபிள்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. ஸோ அந்த ADV 160 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் தான். அது இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்களேன், இப்போ நான் டூவல் ஸ்போர்ட்ஸ் சொன்னேன் இல்லை, இனிமேல் வந்து பொட்டன்ஷியலான வளரப்போகிற ஒரு செக்மெண்ட். அதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கு. என்ன நம்ம பார்த்தோம்னா TVS Ntorq 150. இது வந்து பாப்புலரைஸ் பண்ணது வந்து Yamahaவோட Aerox 155, ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் செக்மெண்ட். இப்போ ஈவன் ஹீரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா Zoom 160 கொண்டு வந்தாங்க. TVS Ntorq 150 வந்து வந்துச்சு. ஸோ அந்த செக்மெண்ட்டை வந்து இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 7 மோட்டர் சைக்கிளில் 2 மோட்டர் சைக்கிள் அட்வென்ச்சர் போயிடுச்சு, ஒரு ஸ்கூட்டர் போயிடுச்சு, மீதி இருக்கிறது 4. இந்த 4ல் பார்த்தீங்கன்னா ரெபல் நேம் டேக்ல வந்து 2 வந்திருக்கு. ஒன்று வந்து 300, அதுக்கப்புறம் வந்து 500. இந்த 300 அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது டைரக்ட் டார்கெட்டாக வந்து ராயல் என்ஃபீல்டை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. மீட்டியார் மோஸ்ட்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூசிங் செக்மெண்ட்டுக்கு ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் அவெஞ்சர்னு ஒன்று இருந்தது, அது என்டைசர் வந்து Yamaha என்டைசர்லாம் வந்து இட்ஸ் வெரி கிளாசிக். அதுக்கப்புறம் அவெஞ்சர் வந்தது. ஆனால் அது அவெஞ்சருக்கு அப்புறம் அந்த க்ரூசிங்கோட அந்த ஃபீல் வந்து மீட்டியாரில் மட்டும்தான். அது தண்டர்பேர்டு இருந்தது, தண்டர்பேர்டுக்கு அப்புறம் மீட்டியார். ஸோ மீட்டியாருக்கு அப்புறம்
வேற எந்த பிராண்டுமே அந்த செக்மெண்ட்டை வந்து கவர் பண்ணல. பட் இப்போ வந்து அந்த கேட்டகரியை வந்து ஹோண்டா கேப்சர் பண்ணி. தெனகன் பாருங்களேன், ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு செக்மெண்ட்டுக்கு திருப்பி வராங்க, இல்லை வந்து பொட்டன்ஷியலி ஒரு பாப்புலரைஸ் ஆக போகிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம். ஆல்ரெடி எல்லாரும் வந்து வித்துட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட் வந்து அவங்க டார்கெட் பண்ணல. ஸோ அதுலேயும் 500 சிசியும் வேறு இருக்குது. அது ட்வின் சிலிண்டரு. பட் பவர், அதாவது பிஹெச்பி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. பட் நியூட்டன் மீட்டர் டார்க் அதிகமாக இருக்குது. அது வந்து எப்படி விரும்ப போகிறாங்க, அது சிகேடியில் வருதா இல்லை வந்து சிபியூவில் வருதா? ஆக்சுவலாக வந்து மேஜர் பார்ட்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரியும் இன்ஜினை மட்டும் இம்போர்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் அது உண்மையிலே இன்னும் அது அப்படிதான் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் லான்ச் நடக்கும்போது தான் தெரியும். இன்னும் அந்த சோர்சிங்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவான டீடைல்ஸ் இல்லை. அது லான்ச் ஆகும்போது தாங்க தெரியும். ஸோ இந்த 4 வெஹிக்கிளில் இப்போ இந்த 2 ரெபிள் போயிடுச்சு. மீதி இருக்கிறது இன்னும் 2. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஈவி, அது வந்து இந்த QC3. அது வந்து இந்த QC3 நம்ம ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருக்கோம். அது வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 151 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக தான் பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அண்ட் கடைசியாக இருக்கிறது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம், ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னா CB 500 அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ராயல் என்ஃபீல்டை வந்து மறந்துடவே கூடாது. ஏன்னா அந்த 500 சிசியில் ராயல் என்ஃபீல்டு தான் ஒரு சூப்பரான ஒரு இன்ஜினை வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா புல்லட்டில் 500 இருந்தது, கிளாசிக்கில் வச்சுருந்தாங்க, தண்டர்பர்டில் 500 இருந்தது, கான்டினென்டல் ஜிடியில் வந்து ஒரு 500 வச்சுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 500 பயங்கரமாக கொண்டாடின ஒரு பிராண்டுனா அது வந்து ராயல் என்ஃபீல்டு தான். அதனால தான் இப்போ அவங்க 350 to 650 சிசி அதில் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை குளோபலே வந்து கொடியேடி பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹோண்டாவில் 350 தான். அந்த ஹோண்டா சிபியில் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, வண்டி சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சிட்டி ஓரியன்டாகவும் இருக்குது, வீக்கெண்ட்ஸ்லும் ரைட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பவர் லைட்டாக கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த CB 500 மூலியமாக ஹோண்டா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு. அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து அதோட கேர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ நம்ம டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக மெதுவாக ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப பஞ்சியாக இருக்காது. இதே இன்டர்செப்டர்லாம் எடுத்தீங்கன்னா ஃபன் மோடில் போகும். பட் இது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ப்ராபப்லி. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சோம்னா, இப்போ இந்த செக்மெண்ட்கே வந்து ஆல்ரெடி வந்து குளோபலில் ஹோண்டா கிட்ட நிறைய ரோஸ்டர்ஸ் இருக்குது. CB சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் புதுசு கிடையாது. CBயில் வந்து உங்களுக்கு நேக்கட் மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது. பட் இந்த ரெட்ரோ மாடர்ன் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப் மாதிரியே ஹோண்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மோட்டர் சைக்கிள்ஸ் பல வருஷமாக வந்து வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஃபைனலி இப்போவாவது இந்தியாவுக்கு ஒரு 500 கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஆனால் அங்கேயும் வந்து அதோட ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நோட் பண்ணிங்களா? ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத விட டிசப்பாயிண்ட் ஆக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு எனக்கு. ஏன்னா அதோட ப்ரைஸை வந்து கண்டிப்பாக ஹோண்டா வந்து சொதப்ப தான் போகிறாங்க. நான் உங்களுக்கு வேணா இப்போவே நான் சொல்கிறேன், அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸை சொதப்புவாங்க. அந்த ப்ரைஸில் வந்து கண்டிப்பாக அந்த பக்கம் திரும்பி பார்த்த நிறைய பேர் வந்து டக்குன்னு முகம் சொல்லிக்க தான் போகிறாங்க. அந்த இடத்துல தான் ராயல் என்ஃபீல்டு இன்னுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை ஷோகேஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து அந்த வண்டியை வாவ், அது ஜஸ்ட் another ஒரு ரோட்ஸ்டர் இல்லை, ஒரு மிடில் வெயிட் மோட்டர் சைக்கிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சாம்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ஆக்சுவலி நல்ல கிளாசிக்கான எலிமெண்ட்ஸ் டச்சஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி பிரைஸ் வந்து கண்டிப்பா ஹோண்டா சொதப்பறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூஸ்வலா அவங்க பண்ற மாதிரி அதோட ஸ்பெக்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, சிங்கிள் சிலிண்டர் 28 PS அண்ட் 43 நியூட்டன் மீட்டர் டார்க். நியூட்டன் மீட்டர் டார்க்னும் போது அது எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா இந்த 28 PS வந்து எனக்கு எக்ஸைட்டிங்கா இல்ல. மோர் ஆஃப் என்ன X440 ஹார்லி டேவிட்சன் X440 சீரிஸை வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. சொல்ல போறதுக்கு இல்ல, அந்த டார்கெட்ல அந்த வண்டியே எந்த அளவுக்கு நல்ல மோட்டர் சைக்கிள் விக்கல பாத்தீங்களா? அந்த அளவுக்கு சேல்ஸ் வந்து பெருசா இல்ல. அளவுக்கு டீசென்ட்டான சேல்ஸ் தான் அந்த வண்டிக்கு. அதுக்கு காரணம் மேபி ரீசெண்டான GST கூட இருக்கலாம். 350 சிசிக்கு குறைஞ்ச உடனே நிறைய பையர்ஸ் வந்து 350 செக்மெண்ட்ஸ்லயே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 400க்கு மேல போலான்னு நினைச்ச நிறைய பேர் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பஜாஜே வந்து எல்லா 400ஸையும் 350 பண்ணிட்டாங்க. ஹோண்டா வந்து 500 கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஏன்னா ஸ்பெக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்ப்போம் எப்படி அது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறத பார்க்கலாம். நெகட்டிவாக பேச விரும்பல. இப்போ பார்த்துப்போம். நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்காது, புதுசாக இன்ஜின்ஸ் பண்ணுவாங்க, நிறைய வைப்ரேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க அதை சரி பண்ணி செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச்னு பண்ணுவாங்க. ஆனால் ஹோண்டா என்னைக்குமே அந்த தப்பை பண்ணதில்லை. இந்த ரிலையபிலிட்டி தான் அவங்களோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. ஆனாலும் ப்ரைஸிங்கில், மார்க்கெட்டிங்கில் கரெக்டான ப்ராடக்டை, இந்தியன்ஸுக்கு என்ன ப்ராடக்ட் தேவை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க
போகிறாங்க அப்படிங்கிறது ஸ்டடியே பண்ணாமல் ஏதோ ஒரு பைக்கை லான்ச் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா இவங்களுடைய காம்படிட்டர், அதாவது முக்கியமாக சிபிஎஃப் 350 காம்படிஷனாக இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமாக அவங்களுடைய காலமாக தான் இருந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா ஹண்டர் லான்ச் பண்ணாங்க, ஸ்கிராம் 450 இமாலயன், அதுக்கப்புறம் வந்து 650s வந்து லான்ச் எப்பயோ பண்ணாங்க. ஆனால் அது வந்து இன்னைக்கு வரையுமே பர்ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் 3 months ஒன்ஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு ஏதோ ஒரு மோட்டார் சைக்கிளை வந்து ஸ்பெஷல் எடிஷன் லிமிடெட் எடிஷன் லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. கொலாபரேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏதோ போட்டுருவாங்க. பட் இப்போ இந்த வருஷம் இது வந்து ஹோண்டாவோட காலமாக இருக்குமோ? இத்தனை வருஷமா ஹோல்ட் பண்ண நிறைய விஷயங்களை இப்போ வந்து இந்த வருஷம் இது ஹோண்டாவோட வருஷமா இருக்குமோ? கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் அவங்க இறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவில் அவங்க வந்து மெயினாக மோட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில் அவங்க கற்றுக்கிட்ட வித்தையை இறக்கி தான் வந்து நிறைய ஃப்ளாப்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் என்னோட ஒரே ஹோப் என்னன்னா, இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க சக்ஸஸ்லேருந்து அவங்க கற்றுக்காம அவங்க ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுருந்தாங்கன்னா இந்த 10 மோட்டர் சைக்கிள் இந்த புது ரேஞ்ச் வந்து அவங்களோட பெரிய ஹோப்பாக இருக்கும். அடுத்த 2 to 3 வருஷம் காலகட்டத்தில் அவங்களோட ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் புஷ்ஷை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். மெயினாக ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். அதை எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோண்டா ஒரு 10 வெஹிக்கிளை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. அது வந்து 2026 and 2027 வரையும் நிறைய லான்ச்சஸ் நடந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் அதை பற்றி தான் நாங்கள் இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணோம். லான்ச்சஸ் பற்றி மட்டும் இல்லாமல் ஹோண்டாவுடைய ஓவரால் ஜேர்னி இந்தியாவில் வந்து எப்படி அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி எந்த பிராண்டை பற்றி பேசலாம், எந்த பிராண்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மோரோவர் ஹோண்டாவோட இந்த 10 மாடல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச மாடல் எது, எந்த கேட்டகரியில் எந்த செக்மெண்ட் வந்து நீங்கள் ஹோண்டாவிலேருந்து வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோண்டாவோடைய ப்ரைசிங் அண்ட் ரிலையபிலிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய நாஸ்டாலஜிக்கான பைக்ஸை இன்னுமே நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஹோண்டாவிலேருந்து. அண்ட் ஹோண்டாவிலேருந்து புது பைக்ஸை வாங்கணுன்ற ஆசையிலையும் இருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்ப்போம். நான் டிஜே. நான் சுரேந்தர். See you soon.